எதை வாழக்கூடாதுன்னு சொசைட்டி கண்டிஷனிங் பண்ணி வச்சுருக்கோ அதையும் மீறி அதுக்குள்ளே தான் அதுக்கு அகெயின்ஸ்டாக உள்ளே போய்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் என்னோட ட்ரீம் பர்சனை தான் நான் லவ் பண்ணுறேங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது தெரிஞ்சிருச்சு. ரியலைஸ் பண்ணுறதுங்கிறது டிஃப்ரெண்ட்டு, அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது டிஃப்ரெண்ட் இல்லை. ரியலைஸ் பண்ணது ஆமாம் ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறதுக்கு இட் டுக் மந்த்ஸு. ஆமாம் உண்மையிலேயே இவனை தான் நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம ட்ரீமில் இருக்கிற ட்ரீம் பர்சனை தான் லவ் பண்ணுறோம் நான் அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு 5 வருஷம் எடுத்துச்சு சாலிடாக. ஸோ அது வரைக்கும் ஐ வாஸ் இன் டார்க் நைட் ஆஃப் தி சோல் தான். அதை கொல்ல முடியல என்னால். இந்த என்ன சொல்கிறது, அதாவது இது என்னோட ரியாலிட்டிங்கிறத கொண்டுட்டு ஆக்சுவலாக ஃபிசிக்காலிட்டியில் என்ன இருக்கோ அதை வாழ முடியல என்னால். ஸோ அந்த போராட்டத்துக்கு நடுவுலையே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆச்சுன்னா நடக்கும். இன்னொன்று, உங்கள் சோல் வந்து நிறைய விஷயத்தில் நிறைய விதத்தில் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது போய் கம்பல்ஷனுக்காக வாழ்ந்துட்டு இருக்க, இதுதான் உன்னுடைய நிஜம்னு எப்போ பார்த்தாலும் அந்த உள்ளுக்குள்ளேருந்து நாக் பண்ணி தூக்கிட்டு வந்து போட்டு காமிச்சு ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டையாக எடுத்து காமிச்சு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துருச்சுன்னா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். செகண்ட் ஸ்டேஜ் இது மேஸ்குலைனுக்கும் நடக்கும். இப்போ இந்த சேஞ்ச் எல்லாம் நம்மளுக்குள்ளே நடக்குது.